ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஓகே, இந்த வருஷம் வந்துட்டு நல்லா தான் போல, அது தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் கடைசியாக 2 மேட்ச் விளையாடுனதை பார்த்துட்டு சரி ஓகே, அடுத்த வருஷத்துக்கு ஒரு டீம் செட் ஆயிடுச்சு போல, பரவாயில்ல, நம்மளும் வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா கப்புன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நப்பாசையில வந்து மிதந்துகிட்டு இருந்தேன். சாரி, வாயெல்லாம் கொள்ளுறது. அதுக்கும் ஒரு ஆப்பை போட்டு புல் ஸ்டாப்பை போட்டு வச்சு விட்டாங்க. இந்த மேட்ச் பார்க்கும்போது அதுவும் போச்சா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் விசஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ், அந்த மேட்சோடைய சின்ன ஒரு ரிவ்யூலாம் சொல்ல முடியாதுங்க. நம்ம எத்தனை மேட்சா ரிவ்யூ பண்றது, இது வந்து ரிவ்யூலாம் இல்ல, ஒரு மாதிரி ஒரு சம்மரின்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா வச்சுக்கலாம். என்னுடைய தாட்ஸ் இந்த மேட்சை பத்தினும் இல்லாம அடுத்த வருஷம் என்னெல்லாம் பண்ணலான்றத பத்தின சின்ன ஒரு இதை பத்தி அந்த வீடியோவில் பார்க்க போறோம். பார்க்க ஆரம்பிச்சலாமா? ஓகே, டு பிகின் வித், இந்த வருஷம் சிஎஸ்கேக்கு அந்த வின்னிங் லக்குன்னு சொல்ல முடியாது, வின்னிங் அந்த ஒரு இதுவே இல்லாம போயிடுச்சு. ரொம்ப வந்து லூசிங் காஸ்ட்லயே மேட்ச் எல்லாம் போயிட்டு இருக்குது. அதுக்கு மேபி ஒரு காரணம் சிஎஸ்கே. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல அந்த 13 மேட்ச் ஆடிருக்காங்களா, அந்த 13 மேட்ச்ல 13 சரி ஏதோ ஒண்ணு, இவ்வளவு மேட்ச்ல வந்துட்டு 2 தடவையோ 3 தடவையோ தான் டாஸ் ஜெயிச்சிருக்காங்க. மத்த எல்லா டைமும் டாஸ் தோத்துருக்காங்க. ஸோ ஒருவேளை இதுதான் வந்துட்டு ஒன் ஆஃப் த காரணமோ சிஎஸ்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாததுக்கு. ஏப்பா பவுலிங் ஒழுங்கா போட்டா, பேட்டிங் ஒழுங்கா ஆடினா, ஃபீல்டிங்ல ஒழுங்கா கேட்ச் அதெல்லாம் பிடிச்சா ஏன்பா தோக்குறாங்கன்னு சொல்லிட்டு கேட்கறது புரியுது. சரி ஓகே, நம்ம ஏதோ ஒன்று சொல்லி மனசை தேதிக்கணும்ல, மேபி அது ஒரு ரீசனா இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க்கை உங்கள்கிட்டயே நான் விட்டுறேன். பதில் நீங்க சொல்லுங்க. கமிங் பேக் டு த ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச், எனக்கு தெரிஞ்சு டாஸ் வின் பண்ணி சஞ்சு சாம்சன் வந்துட்டு நம்ம பவுல் அப்படின்னாரு. எல்லாரும் அங்க என்ன சொன்னாங்கன்னா, சாம்சன் தப்பான முடிவு, அங்க வந்து அவங்க வந்து சேஸ்ல ரொம்ப வீக்குன்னு சொன்னாங்க. பட் ஆனா எனக்கு அங்கேயே தெரிஞ்சு போச்சு, இந்த மேட்ச்ல கண்டிப்பா வந்துட்டு ராயல்ஸ் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா நம்மளுடைய பேட்டிங் லட்சணம். ஸோ டு பி ஃப்ராங்க், நான் வந்து ஒரு MS தோனி அவருடைய ஒரு தீவிரமான ஆர்டன்ட் ஃபேன் தான். பிளஸ் சிவம் தூபே அவர்களும் நான் சின்னண்ணான்னு சொல்லுவேன். நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 2 பேருமே எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றது, டீமுக்கு வந்து சுமையாகத்தான் இருக்கிறார்கள்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு மட்டும் இல்லை, நான் வந்து நாசுக்கா சொல்றேன். பட் இன்னும் கிரிக்கெட் வெறியர்கள்லாம் இன்னும் வேற மாதிரி திட்டுவாங்க கண்டமே நீங்க. பட் நான் அதை கொஞ்சம் நாசுக்கா சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா சிஎஸ்கே டீம்ல ஸ்டார்டிங்ல மேபி டெவன் கான்வே கொஞ்சம் அவுட் ஆஃப் ரிதம்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் அவர் ஒரு டச்ல வந்தாருன்னா அவர் ஓகே ஆயிடுவாரு. அப்படியே ஆரம்பத்துல இருந்து இந்த மாத்திரை, இந்த பட்டேல், உர்வில் பட்டேல், அதுக்கப்புறம் ஜட்டு, அஸ்வின், எனக்கு தெரிஞ்ச அஸ்வின் நாங்க அனுப்பிச்சது ஓகேயா அதுவும் தெரியல. எனிவேஸ் அது கூட ஓகே தான். ஜட்டு கடந்த ஒரு 4 மேட்ச் தான் பர்ஃபார்ம் பண்ணாரு. இந்த மேட்ச் ஏதோ கொஞ்சம் சறுக்கிடுச்சு, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. அப்புறம் நம்ம பிரீவிஸ் எல்லாருமே ஒரு மாதிரி நல்ல லைன் அப் இருக்காங்க. நடுவில் அந்த அஸ்வின் அவர்கள் மட்டும் அங்க வேணுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அது ஒரு குழப்படி. பட் இருந்தாலும் அவர் பேட்டர் இல்லைங்களா. ஸோ நம்ம பேட்டிங் லைனை பத்தி பார்ப்போமே. அதுக்கு அடுத்து வரும்போது எல்லா டீம்லயுமே அப்படியே டுவர்ட்ஸ் எண்டு போக தான் அந்த ஹிட்டர்ஸ், இந்த போட்டு அடிக்கிறது அப்படின்றவங்களும் அதிகமா இருப்பாங்க. அதிக நம்பர்லயும் பிளஸ் பார்க்க ஐயோ இவங்க வர போறாங்களா மை காட்ன்ற மாதிரி பயமா இருக்கும். ஆனா நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் தான் கொஞ்சம் இந்த தூபே தோனி அவர்கள்லாம் வந்தாலே கொஞ்சம் நமக்கு பயம் வந்துருது. ஐயோ, ஏன்னா நல்லா அடிச்சிட்டு இருப்பாங்க. பிரீவிஸ், இந்த ஊர்வில் பட்டேல், மாத்திரே, ஜடேஜா கூட 2-3 மேட்ச் சொல்லலாம் டைமிங் பண்ணி ரொம்ப ரன் பால்லாம் ஆடல, நல்லா தான் ஆடினாரு. ஸோ நல்லா ஒரு மாதிரி ரன் போயிட்டு இருக்கிற டைம்ல விக்கெட்லாம் போய் ஒரு இன்னட் 5-6 வந்தாலே போச்சுரா, ஆரம்பிக்க போறாங்க டெஸ்ட் மேட்ச் அப்படின்ற மாதிரி ரொம்ப தடவ ஆரம்பிச்சு ஏதோ வந்து ஏதோ ஒரு ஓடிஐ இன்னிங்ஸ் மாதிரி வந்துட்டு ஆடி. இப்போ எனக்கு தெரிஞ்ச நேத்த மேட்சே அழகா ஈஸியா சிஎஸ்கே வந்து அப்படியே ஒரு 10 ஓவர் அப்படியே போயிருந்தாலே வந்துட்டு 200 தாண்டி அழகா போயிருக்கும். ஆனா தூபே அவர்களும் தோனி அவர்களும் தே ஹேட் அதர் ஐடியாஸ்ன்ற மாதிரி என்னத்த மைண்ட்ல வச்சாங்கன்னு தெரியல. ரொம்ப சங்கடமா இருக்குங்க, என்ன சொல்றது, இந்த மாதிரி சொல்றதுக்கு இல்லை. ஸோ தோனி அவர்கள் இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த போஸ்ட் எல்லாம் நான் பார்த்தேன், ஏதோ ஹிண்ட் எல்லாம் நான் கொடுக்கல ரிட்டையர்மெண்ட் பத்தி. அடுத்த வருஷமும் 2026லயும் மகேந்திர சிங் தோனி வந்து ஐபிஎல் ஆட போறார் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் வருது. ஸோ ஒரு தோனி ஃபேனா, வெறியனா, தோனி அவர்களை ஒரு ஐடியாவா வந்துட்டு ஃபாலோ பண்றேன் நான். எனக்கே என்ன தோணுதுன்னா, இது வந்து போதுங்க, ரொம்ப வந்துட்டு நம்ம புஷ் பண்ற மாதிரி எனக்கு இருக்கு. ஓகே, அடுத்த ஜெனரேஷன் வரட்டும், கீப்பிங்ல இன்னும் அவர் பெஸ்ட் தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. பட் அடுத்த ஜெனரேஷன் சான்ஸ் கொடுப்போமே, நம்ம விளாண்டதெல்லாம் போதும் தலைவா ப்ளீஸ். அல்லது நீங்க ஆடியே ஆகணும் அப்படின்னா இந்த டொக்குன்னு 1-2ன்னு அடிச்சு ஒரு மாதிரி டீமுக்கு பாரமா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்படிலாம் பண்ணாம வந்தாமா 2 பால் 10 பால் ஆடினோமா, ஒரு 4 6 3 6 அடிச்சோமா, அல்லது அவுட் ஆச்சு ஆயிட்டு போனோமான்ற மாதிரி
ஏன்னா இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில பல இன்டர்வியூஸ் எல்லாம் தோனி என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் இந்த பொறுப்புகள், இந்த ப்ரெஷரு அதுல இருந்தெல்லாம் வெளியே வந்து நான் பாட்டுக்கு ஜாலியா என்னோட ஏர்லி ஸ்டேஜஸ்ல நான் எப்படி மேட்ச் விளையாடணும் அது மாதிரி நான் ஆட போறேன்னு சொல்லியிருந்தாரு. ஓஹோ, அப்ப பழைய தோனி வரப்போறாரு போல, போட்டு அடி சுத்த போறாரு போலன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த சீசன் ஆரம்பிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தோன்னா இதுதான் பழைய தோனி, இது என்ன ரொம்ப மோசமா போகுதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒன்னு, தோனி அவர்கள் ஆடினா ஸ்பெஷலிஸ்ட் கீப்பரா, அதாவது அடுத்த வருஷம் நான் சொல்றேன், அவர் டீம்ல இருந்தாருன்னா அந்த கடைசியில ஒரு 2 ஓவர்ப்பா அடி இறக்கி விடுங்க, ஒரு 3 6 ஒரு 4 அடிச்சுட்டு நான் போயிடுறேன்ற மாதிரியான ஒரு ரோல்ல ஆடணும் அவரு. பிளஸ் கீப்பிங் பண்ணிட்டு இருக்காரு நல்லா. ஸோ அது அந்த 2 ரோலுக்காகவும் அவர் ஆடணும். அதை தாண்டி இந்த 13 ஓவர்லயே பேட்டிங் வந்து டெஸ்ட் மேட்ச் ஆடுறது, இந்த 12 ஓவர்லயே விக்கெட் போய் அவர் உள்ள வருதுலாம் எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி எனக்கு தெரிஞ்சு தோனி அவர்கள் அவரே விலகி போனா பெட்டரா இருக்கும். தலைவா, நீங்க டோன்ட் வரி, கிரிக்கெட் தானே, இதுலாம் என்ன நமக்கு மாஸ்டர்ஸ் லீக் இருக்கு, அங்க எல்லாரும் நல்லா போடுவாங்க, உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க, நீங்க தாராளமா அங்க போய் பயங்கரமா ஆடிங்க. எங்களுக்கு ஒரு ஃபேனா வந்துட்டு இந்த சங்கடமா இருக்குது. நீங்க ஒரு தடவை டொக்கு வைக்கும் போது எங்களுக்கு வந்துட்டு நீங்க 6 அடிச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், அதே அளவு சோகமாயிருது. ஐயோ, இவர் ஏன்டா ரன்னபால் ஆடுறாருன்னு சொல்லி ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எல்லாம் போக முடியல, போனாலே உங்களை பத்தி கழுவிதான் ஊத்துறாங்க. ஸோ அட்லீஸ்ட் இருந்தா அப்படி ஆடுங்க, இல்லன்னா பரவாயில்ல, நீங்க பண்ணதே வந்துட்டு சூப்பர் இது வரைக்கும். ஸோ நம்ம ரிட்டையர் ஆகிட்டு நம்ம போய் மாஸ்டர்ஸ் லீக்ல நம்ம வந்து கலக்கலாம். ஸோ அப்படி ஒரு ஆப்ஷனும் இருக்கு. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்க. அடுத்து நம்ம சிவன் துபையை பத்தி பார்ப்போம். இவர் வந்து என்னத்த சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ இந்த ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லி சில பேர்ல எடுத்து போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த உர்வில் பட்டேல், மாத்ரே, பிரீவிஸ், இவங்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி டீம்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹிட்டர்னா சிவன் துபை தான் இருந்துச்சு. ஸ்பின் ஹிட்டர், 6 சாமி 7 சாமி எல்லா சாமின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பயங்கரமா பில்டப் எல்லாம் கொடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா. அப்படிப்பட்ட சாமி வந்து ஸ்பின்னு போட்டாலும் போக மாட்டேங்குது, அது பேஸ் போட்டாலும் போக மாட்டேங்குது, ரொம்ப பார்த்து ஆடுறா. அப்படி இவர் ஏன் அப்படி ஆடுறாரு? ஏதோ ஓப்பனிங்ல வந்துட்டு ஒரு மாதிரி போருக்கிறேன், நான் வந்து ஸ்டேபிள் பண்றேன் இன்னிங்ஸ்னா பரவாயில்ல, இவர் வர்றதே கடைசியில பினிஷிங் ரோல் மாதிரி தான் வராரு. அங்க வந்துட்டு நான் வந்து இன்னிங்ஸ் ஸ்டேபிள் பண்றேன்னா எனக்கு புரியல. இதெல்லாம் மற்ற டீம் பார்த்தா கத்துக்க மாட்டீங்களான்னு எனக்கு புரியல. ஏன்ப்பா மற்ற டீம்லாம் இப்படி அவனாவது ஆடுறானா, அது ஏன் சிஎஸ்கே மட்டும் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு தெரியல. சரி, ஓகே. எனிவேஸ், இந்த சீசன் எதுவுமே நல்லா போல, எதுவும் போல அடுத்த வருஷம் தான் நல்லா பண்ணீங்கன்னா சரி. ஓகே, வித் திஸ் நான் வந்து ரிவ்யூலாம் இல்லைங்க, இந்த மேட்ச் ஆடு மாதிரி சம்மரி தான், சொல்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை, ஆடினாங்க. அடுத்து பவுலிங், நமக்கு என்ன பிரச்சனைனா பேட்டிங் நல்லா பண்ணா பவுலிங் வீக் ஆயிடுது, சரி பவுலிங் நல்லா பண்ணா பேட்டிங் வீக் ஆயிடுது, இந்த பேட்டிங் பவுலிங் நல்லா பண்ணா ஃபீல்டிங்ல கேட்ச் விட்டு அதுவும் தோத்துறோம். ஸோ என்னமோ ஒரு மாதிரி வண்டியே ரெடி ஆகல இந்த சீசன், ஏதோ ஒரு மாதிரி தான் போயிடுச்சு. சரி, ஓரமா வச்சிருவோம். என்னுடைய ஃபைனல் தாட்ஸ் அபவுட் நெக்ஸ்ட் சீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த ரேட் அதிகமா கொடுத்து சில பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள வச்சிருக்கிறோம், இன்க்ளூடிங் பத்திரானா, தூபே, ஜடேஜா அவர்கள் கூட சொல்லலாம். 18 கோடிக்கு ஓகேயான்னு எனக்கு தெரியல. அஸ்வின் சொல்லலாம், 9.5 கோடியா சம்திங் நினைக்கிறேன். நான் இவங்களெல்லாம் டீம் மட்டும் தூக்குங்கன்னு சொல்ல வரல, மேபி இவங்களெல்லாம் கொஞ்சம் அப்படியே ரிலீஸ் பண்ணி, ஓகே எனக்கு தெரியும் ஜடேஜா அவர்கள்லாம் ரிலீஸ் பண்ணா கண்டிப்பா அடுத்த மினி ஆக்ஷன் வேற கண்டிப்பா கொத்திட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால ஜட்டு அந்த மாதிரி ஆளை வந்துட்டு ஓகே ஜடேஜா வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. மற்றவங்களெல்லாம் கொஞ்சம் வெளியே விட்டுட்டு கம்மி ரேட்டுக்கு அடுத்த சீசன் ஏதாவது வாய்ப்பு இருந்தால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வின் அவர்கள் வந்துட்டு ஒரு 9 அந்த மாதிரி ஆவரேஜா இருக்காரு இல்லைங்களா, அவர் வெளியே விட்டுட்டு ஒரு 4 கோடியோ ஒரு 4.5 கோடிக்கோ எடுத்தா மீதி உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 crores கிட்ட இருக்கு. அதுல எவ்வளவு பேர் வாங்கலாம், நல்ல பிளேயர் வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று, ஏன்னா நிறைய காசு வந்துட்டு ஒரு இடத்துல போய் சிஎஸ்கேல உட்காந்துருக்கு, அந்த போன இடத்துல இருந்து பெருசா ரிசல்ட்டும் வரல. அப்படின்றதுனால அப்படி பண்ணா பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அதே மாதிரி பவுலிங்லயும் வந்து எனக்கு கலீல் ஓகே போடுறாரு, பட் இன்னுமே எல்லா டீமுக்குமே ஒரு ஸ்டார் பவுலர்னு ஒருத்தர் இருப்பாங்க. நூர் அகமது இருக்காரு, ஆனா அவரும் சமீப மேட்ச்லாம் அடி வாங்கிட்டு தான் இருக்கிறாரு. இன்னும் அந்த பர்ஃபெக்ட் காம்பினேஷன், ஏன்னா நம்ம எடுத்துக்கிற டீம் பாத்தீங்கன்னா முதல்ல எப்படி எல்லாம் பேசணும்னா 3 ஸ்பின்னர்ப்பா, நம்ம யாருப்பா நூர் அகமது, ஜடேஜா, அஸ்வின் போட்டு கலட்டிட போறாங்க, பெஸ்ட் ஸ்பின் அட்டாக் இந்த ஐபிஎல் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தோம். பனா அது நடக்கல, அது ஒர்க்கும் ஆகல பெருசா, அதுல வந்துட்டு இன்னும் ஒரு பாசிட்டிவ் நமக்கு அமையல. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி இன்னும் பவுலிங் காம்பினேஷன், ஏன்னா பேட்டிங் ஓரளவுக்கு ஏதோ செட் ஆன மாதிரி தான் இருக்குது, எக்ஸப்ட் எம்எஸ்டியும் தூபே அவர்களையும் தவிர ஒரு மாதிரி பேட்டிங் ஃபார்ம் ஆகி தான் நிக்குது. 1-2 சேஞ்ச் பண்ணா பேட்டிங் எனக்கு தெரிஞ்சு ஓகே ஆயிடும், பட் பவுலிங் தான் வந்துட்டு இன்னும் கவலைக்கிடமாக இருக்குது. அன்ஷுல் கம்போஜ் ரொம்ப சூப்பரா பேசப்பட்ட ஒரு பிளேயரு, அதான் சொல்றேன் இல்லைங்களா, ஒரு டீம்ல சரியா போகல அப்படின்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸே வந்துட்டு வீக் ஆயிடுவாங்க. ஸோ மேபி இந்த சீசன் வச்சு எதுவும் ஜட்ஜும் பண்ண வேணாம், பவுலர்ஸ் 2 உருப்படியா வாங்கி போடுங்க.
அதே மாதிரி அந்த கடைசி ஸ்பாட்டுக்கு உருப்படியான பிளேயர்ஸ் வாங்கி போடுங்க. சிஎஸ்கே வில் பி ஓகேன்னு தோணுது. அண்ட் பார்ப்போம். இந்த ஏதோ கண்டுபட்ட மாதிரி ஆகி போச்சு. பட் 2026 ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிஎஸ்கே அடிக்குமா தெரியல. கடைசி ஒரு மேட்ச் இருக்கு. டேபிள் டாப்ல முடிச்சு, டேபிள் பாட்டம்ல முடிச்சதே இல்லை. அதுவும் பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. ஆர்சிபி சிஎஸ்கே ஜெயிச்சதே இல்லை, சேப்பாக்கல, அதுவும் பார்த்தாச்சு. அப்புறம் என்ன பார்க்கணும், கேகேஆரா எஸ்ஆர்ஹெச் அவங்க வந்து இங்க ஜெயிச்சதே இல்லை, அதையும் போட்டு போயிட்டாங்க. எல்லா ரெக்கார்டும் போயிடுச்சு. கடைசியா சீசன் முடியும் போது டேபிள் பாட்டம்ல முடிச்சது இல்லை. ஐ திங்க் அதையும் முடிச்சு கட்டிடுவோம் நினைக்கிறேன். கன்ஃபார்ம் சிஎஸ்கே தான் பாட்டம், அதுல சந்தேகமே இல்லை. அடுத்த மேட்ச் யார் கூட, குஜராத் கூட எல்லாம் வந்து நம்ம ஒன்றும் பண்ண போறது கிடையாது, தோக்க தான் போறோம். ஸோ அதனால வித் திஸ் 6 பாயிண்ட்ஸ் மிக மிக மோசமான 18 வருஷத்துல இருக்கிற சீசன்னா இதை தான் நான் சொல்லுவேன். ஃபேன்ஸும் அக்ரி பண்ணிப்பீங்க நான் நினைக்கிறேன். ஸோ வித் தட் ஐ க்ளோஸ் திஸ் வீடியோ. 2026 ஓகே விடுங்க, எப்படியும் இன்னொரு மேட்ச்சுக்கு ரிவ்யூ நான் போடுவேன், அந்த ஜிடி மேட்ச்சுக்கு. அது இன்னும் எங்க போய் எப்படி முடிய போதோ மனசை கல்லாக்கிட்டு அதையும் போட்டு முடிச்சிருவோம். இந்த சீசன் அதோட இழுத்து சாத்தி போடுற வேண்டியதான். மீண்டும் மற்றும் ஒரு இல்ல அடுத்த ஜிடி மேட்ச்சுக்கு அப்புறம் 25ஆம் தேதி உங்களை மீட் பண்றேன். ஸோ பாய்.